ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாக்கெட் நூடுல்ஸ் 3 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழமாக 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கோசை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் நான் 3 கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான சால்ட்டு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நூடுல்ஸ் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா காய்கறிகள் போடுறதுனால இந்த மசாலாவெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது பெரியவங்களாக இருந்தால் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களாக இருந்தால் 4-5 பேர் கூட சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பாப்கார்ன் மாதிரி கிண்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, முட்டை இதெல்லாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நூடுல்ஸில் போடையில் நல்லா ஒரு அழகாக தெரியும். முட்டைக்கோசையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நூடுல்ஸை பொறுத்தளவு சட்டுன்னு நம்ம நினச்ச நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சாப்பாடு. அதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. அதனால் நீங்கள் காய்கறிகள் சேர்க்குறதா இருந்தால் டக்குன்னு வேகக்கூடிய காய்கறிகள் இது மாதிரி முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நினச்ச நேரத்தில் உடனே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்குறது காய்கறிகள் சேர்த்ததுனால தான் நம்ம அதிக மசாலா சேர்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே நூடுல்ஸில் மசாலா இருக்கும். இதெல்லாம் சேர்க்குறது காய்கறிகள் சேர்க்குறதுனால நம்ம சேர்க்குறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்போல்லாம் பெரியவங்க பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இது தாங்க அமிர்தம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. சேர்த்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிறதுக்காக 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பி நூடுல்ஸாக வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கலாம். ட்ரையாக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப சூப்பி நூடுல்ஸாக இல்லாமல் நான் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நூடுல்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்மளுடைய நூடுல்ஸ் 3/4 வெந்துருச்சு. நான் நூடுல்ஸோடைய மசாலா சேர்க்குறேன். நான் இப்போ லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். அது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லாங் நூடுல்ஸ் வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நூடுல்ஸை ஃபஸ்ட்டு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் மசாலாவில் சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 15 ரூபாயில் 4 குழந்தைங்களுக்கு உண்டான சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கெச்சப் போட்டு ஒரு கலரி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.